பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்து கர்த்தருடைய செய்திக்குள்ளாக கடந்து போகிறோம். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளதை உதவி செய்யும்படியாக ஒரு விஷயம் கூட அவரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, உடைய சமூகத்துக்கு துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை நேரத்திலும் எங்களுடைய தேவன் எங்களோடு கூட பேசும்படியாக உடைய கிருபையின் பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து கொள்ளு கர்த்தாவை, ஜீவிக்க வேண்டிய ஒரு நல்ல ஜீவியம் செய்ய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்ய ஜீவிக்கிறோம், தாழ்த்துகிறோம், விரும்புகிறோம். மேசின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்துக்காக என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, அவரை காண்பேன் இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று சொல்லி அன்றைக்கு பிலேயாம் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு அருமையான தீர்க்க தரிசனமாக இந்த வசனம் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அதன் ஆயிரங்கள் வருடங்களுக்கு முன்பதாக ஜீவித்த அந்த தீர்க்கதரிசி அன்றைக்கு இஸ்ரவேலின் பாளையத்தை சபிக்கும்படியாக புறப்பட்டு வந்தவன் பிற்பாடு சபிக்க கூடாதவனாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இஸ்ரவேலின் மேல் சொல்லும்போது அவர் கூறின ஒரு நல்ல வார்த்தை தான் இது. அவரை நான் காண்பேன் இப்பொழுதல்ல, அவரை நான் தரிசிப்பேன் சமீபமா அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே ஒரு நட்சத்திரமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட இந்த நட்சத்திரத்தை பற்றி தான் நாம் சில சத்தியங்களை சிந்திக்க போகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்துக்காக பலரும் தங்களுடைய வீடுகளிலும் தங்களுடைய பல இடங்களிலும் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கூட நட்சத்திரங்களை கட்டி சந்தோஷப்படுகிறவர்கள் உண்டு. நட்சத்திரம் கட்டுவதனால் தாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் கூட இன்றைக்கு பலரும் அவ்விதமாக நட்சத்திரங்களை கட்டி செலிப்ரேட் பண்றாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நட்சத்திரமாக இந்த பூமியிலே நம்முடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் வெளிப்படக்கூடியவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, அவரை சார்ந்த அவரை பின்பற்றுகிற அவருடைய ஜனங்களும் கூட நட்சத்திரங்களாக இருக்க வேணும் என்றுதான் அவருடைய விருப்பம் சுத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது ஆபிரகாமின் காலகட்டத்தில் ஆதியாம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லும்போது, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் சந்ததி அவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டபடினால் இன்றைக்கும் அந்த சந்ததி நட்சத்திரங்களாக பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது மோசே சொல்லுகிறார், உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளிலே நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அப்படியே தொடர்ந்து நிறைவேறி இன்றைக்கு வரைக்கும் அது நிறைவேறி கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நட்சத்திரமா இருக்க அவருடைய பிள்ளைகளும் நட்சத்திரங்களாக ஜீவிக்கும்படி, இல்லாட்ட நட்சத்திரங்களை போல காணப்படும்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தானியேலின் தீர்க்க தரிசனம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகாய மண்டலங்களில் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி ஒரு இங்கே இது ஊழியக்காரர்களை இல்லாவிட்டால் தேவன் பக்கமாக ஜனங்களை வழி நடத்துகிறவர்களை இங்கே நட்சத்திரங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் இல்லாவிட்டால் நீதியாகி கிறிஸ்துவுக்கு நேராக தேவனுக்கு நேராக கொண்டு வருகிறவர்களை நட்சத்திரங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நட்சத்திரங்களாக அவர் இருந்தது மட்டுமல்ல, அவரை பின்பற்றுகிறவர்களும் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். இந்த நட்சத்திரங்கள் என்று சொல்லும் போது பிரியமான பூமியிலிருந்து பார்க்கும் போது
நட்சத்திரங்களை பற்றி பெருசா யாரும் யோசிப்பதில்லை, அதை பத்தி சிந்திப்பதில்லை. வானத்துல பார்ப்பதற்கு சிறிதான அளவில் இருக்கும், சில நேரங்களில் தென்படும், சில நேரங்களில் தென்படாது. ஆகவே அதை பற்றி யாரும் அதிகம் யோசிப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு அதை வைத்துதான் உலகத்துல மனிதருடைய ஆஹ், ஆயுசு காலங்களையும் இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கைகளை எல்லாம் ஜோசியர்கள் கணக்கிடுகிறார்கள். இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் என்று சொல்லி இவர்களாக பேரெல்லாம் வைத்து செய்கிறது வழக்கமா இருக்கிறது. நாம் கூட அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது விசேஷம் அல்ல. தேவனுடைய வேதத்துல வாசிக்கும் தேவன் சொல்லுகிற நட்சத்திரங்கள் எப்படி இருக்க வேணும். வேத வசனம் அவிதமான சில சத்தியங்கள் நமக்கு சொல்லி தருகிறது. முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 1:16 படிக்கும்போது, தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆழ சிறிய சுடரை ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சங்கீதக்காரன் 136 சங்கீதம் 9 சொல்லும்போது, இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறார். இந்த நட்சத்திரங்களுடைய விசேஷமான தன்மை, இது உண்டாக்கப்பட்ட நோக்கம், அது இரவை ஆளுகை செய்யபடி உண்டாக்கப்பட்டவைகள். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நட்சத்திரமா இருக்க இரவை ஆளுகை செய்யும்படி வந்தவர். அதனால்தான் வேதத்துல கூட வாசிக்கும் போது அவர் ஆஹ் மீகாவின் புஸ்தகம் 5 அதிகாரம் 2 வாசிக்கும் போது, மீகா 5:2 படிக்கிறோம். எப்பிரத்தா என்னப்பட்ட பெத்லெஹேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகி பூர்வத்தினுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இங்கே நாம் எண்ணாகமம் 24:19 வாசிக்கும் போது, யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் என்று வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த நோக்கம், அவர் அந்த பூமியில பிறந்த நோக்கம், அவர் நட்சத்திரமாக வந்ததுடைய நோக்கம், அவர் ஆளுகை செய்யும்படி வந்தார். ஏன் ஆளுகை செய்ய, எந்த சூழ்நிலையில் ஆளுகை செய்ய வருகிறார்? இருள் இருந்ததான சூழ்நிலை, இரவு சூழ்நிலை. அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 4 படிக்கும் போது, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பியருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லுகிறார். இந்த ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்தை ஆளுகை செய்யும்படியாக நட்சத்திரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அதுபோல பிரியமானவர்களே, நன்றாய் விளங்கிக்கொள்வோம், நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அவரால் உண்டாக்கப்பட்ட நட்சத்திரங்களாக இருக்கிறோம். நமக்கும் இப்படிப்பட்ட ஆளுகையை தேவன் கொடுக்கிறார். இயேசுவின் பிறப்பை பற்றி சிந்திக்கிற நாம் அவரை போல இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை, இல்லாவிட்டால் அவரை போல மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து நட்சத்திரமா இருந்து ஆளுகையை பெற்றபடி போல நாமும் கூட இந்த பூமியில ஆளுகை செய்கிறவளா இருக்கவே. ஆளுகை என்று சொல்லும் போது உலகத்தை ஆண்டு கொள்ளுகிறதுக்கோ, இல்லை தேசத்தை ஆண்டு கொள்ளுகிறதோ, இல்லை ஒரு கிராமத்தை ஆளுகை செய்கிறதற்காக தேவன் நம்மை படைக்கவில்லை. ஆளுகை என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் நமக்கு தந்ததான கிருபையில் ஒன்றாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 28 வாசிக்கும் போது, தேவனானவர் சபையில் 1வது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும் பின்பு அற்புதங்கள் பின்பு குணமாக்கும் வரங்கள் ஊழியங்களையும் அடுத்தது ஆளுகையையும் பலவிதமான பாஷைகளும் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த ஆளுகை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த ஆளுகை பெற்றவர்களாக இருக்கிறார். சகல வல்லமையும் கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். சகல வல்லமையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப இந்த அதிகாரம் இல்லாட்ட அந்த ஆளுகையை உடையவர்களாய் நாம் ஜீவிக்க, எந்த வல்லமையை குறித்து நாம் கலங்கவோ பயப்படவோ அதை குறித்து சிந்திக்கவோ கூடாது. எந்த வல்லமையும் நம்மை ஆளுகை செய்யும்படி உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல, அவைகளை நாம் ஆண்டு கொள்ளும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்கள் நாம். ஆகவே தீமோத்தேயுவிலே வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 12 படிக்கும் போது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று அங்கு தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். பிரியமானவர்களே, அப்ப இந்த ஆளுகைக்குள்ள நம்ம போகணும்னு சொன்ன, இந்த ஆளுகை செய்கிற ஆட்களாக அந்த நட்சத்திரங்களை போல் இருக்க வேண்டும் சொன்னால் பாடுகளை சகிக்கவே. இந்த நட்சத்திரத்திற்குடைய விசேஷம் அதான். பார்ப்பதற்கு அது ஆளுகை தரப்பட்ட ஒன்றா இருக்கலாம், அது ஒரு பாடுகளை சகிக்கிறது. எப்படி என்றால் அது அது அது
24 மணி நேரம் 365 நாளும் 24/7 அது எரிந்து கொண்டே இருக்க வேணும். பாருங்க, அது எரிஞ்சு 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 அது சாம்பல் ஆவதில்ல. அது அது அப்படியே ஒரு எரிகற்களாக மாறுகிறது. சில நேரங்கள்ல அப்படி அந்த எரிந்து விழுகிற நட்சத்திரங்களை கூட அந்த எரிகற்களை நாம் பார்க்கிறோம். ஆஹ் ஆகவே அது பாடுகள் உள்ளே கடந்து போய் அந்த ஆளுகையை அது பெற்றுக்கொண்டது. ஆகவே நம்ம கூட இந்த அப்படிப்பட்ட அக்கினிமயமான பாடுகள், சோதனைகள், போராட்டங்களை தேவன் அனுமதிக்கிறார். எதற்காக என்றால், நாம் ஆளுகை செய்கிறவர்களாக மாறுவதற்காக. ஆகவே நட்சத்திரங்கள் பாடுகள் படுவது, அது அந்த அளவுக்கு எரிவதற்கு காரணம், அதுக்கு ஒரு ஆளுகை இருக்கு. இரவை ஆளக்கூடிய ஒரு வல்லமை அதுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த அனுபவம் கூட நமக்கு காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவில் உள்ள ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக வந்தார். ஆகவே அவர் ஆளுகை செய்கிறவராக வந்தார். யாக்கோபில் ஆளப்போகிறவர் பிறப்பார் என்று அன்றைக்கே அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கார். இரண்டாவது, இந்த நட்சத்திரத்தை குறித்த குவாலிட்டி, அதோடைய தன்மையை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 17 படிக்கும் போது, ஆதியாகமம் 1:17 படிக்கும் போது, அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் என்று சொல்லப்பட்டது. இந்த நட்சத்திரங்கள் பிரகாசிக்கும்படியாக படைக்கப்பட்டவைகள். பூமியை பிரகாசிக்கும்படி படைக்கப்பட்டவர். பார்ப்பதற்கு நம்ம பார்க்கும்போது அது சிறிதா இருந்தாலும், சூரியனை பார்க்கிலும் பல மடங்கு பெரிதாக நட்சத்திரங்கள் இருக்கிறதாக நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். விஞ்ஞானிகள் அதை சொல்லுகிற ஆராய்ச்சியாளர் அதை ஆராய்ந்து சொல்லுகிறது உண்டு. ஆகவே பல மடங்கு அது பெரிதா இருந்தாலும், அது மிகவும் தூரத்துல இருக்கிற அப்படினால நம்முடைய கண்களுக்கு அது சிறிதா இருக்கு. ஆனால் அதுக்கென்று ஒரு பிரகாசம் அதுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நட்சத்திரமாய் வந்ததுன்னா பிரகாசிக்கும்படியா வந்தார். அதான் மத்தேயு 4 அதிகாரம் 15 வாசிக்கும் போது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 2 அதிகாரம் 30 வாசிக்கும் போது, புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் அவர் வந்ததாக படிக்கிறோம். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக அவர் வந்தார், பிரகாசிக்கிறவராக வந்தார். ஆஹ் அப்பாகவே இந்த பிரகாசம் உடைய அந்த இயேசு கிறிஸ்துவை போல நாமும் கூட பிரகாசிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதை நாம் விலகி கொள்ள வேண்டும். இயேசுவை பிறப்பை சிந்திக்கும் போது நாமும் அவரை போல மாற வேண்டும் என்கிறதான அந்த எண்ணம் நமக்கு காணப்பட வேணும். பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 வாசிக்கும் போது, பிலிப்பியர் 2:14 படிக்கும் போது, உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு அங்கே சொல்றார் பவுல். உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், பிரகாசிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது தானியேல்ல கூட படிக்கும்போது 12:3 நம்ம பார்த்த அந்த வசனத்துல, நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று இருக்கிறது. நட்சத்திரங்களை போல இருப்பார்கள் சொல்லல, பிரகாசிப்பார்கள். ஆகவே நட்சத்திரத்தினுடைய தன்மை பிரகாசிக்கும் தன்மை உள்ளது. இருளை பார்த்து, தனக்கு வருகிற பாடுகளை பார்த்து அது சோர்ந்து போகிறது இல்ல. எல்லா சூழ்நிலையிலும் பிரகாசித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வல்லமை அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் பிரகாசிக்க தொடங்கினார். இன்று வரைக்கும் அவருடைய பிரகாசம் ஓயவில்லை, அது மறைந்து போகவில்லை. அந்த பிரகாசத்துல, அந்த வெளிச்சத்துல தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் ஒவ்வொருவரும் நடந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக, இந்த நட்சத்திரத்தை குறித்து சிந்திக்கும் போது, 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 41 வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 15:41 படிக்கும் போது, சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு. மகிமையில நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷம் இருக்கிறது என்று சொல்லப்படுறது. நட்சத்திரங்களினுடைய மகிமை என்று சொல்லி அங்கே படிக்கிறோம். அந்த நட்சத்திரங்களுக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தேவன் மகிமை கொடுத்திருக்கிறார். இந்த மகிமை அந்த நட்சத்திரங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த மகிமை தான் அதுக்கு அழகை உண்டாக்குறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அப்படிப்பட்டதான மகிமை நிறைந்தவராக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். யோவான் 1 அதிகாரம் 14 வாசிக்கும் போது 1:14 சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருக்கிறது என்று சொல்லப்படும். இயேசுடைய அந்த வரவு, அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லுகிறார்.
கிறிஸ்து மகிமையை வெளிப்படுத்தினார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமா இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையை அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள் என்று படிக்கிறோம். அந்த உயர்ந்த மறையிலே ஆஹ் ஆண்டவர் செபிக்க சென்ற பொசிஷர்கள் அவருடைய மகிமை அந்த இடத்துல கண்டார்கள். கிறிஸ்து மகிமை நிறைந்தவராக வந்தார். அந்த மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். தன் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மகிமை பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது, வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் கூட அந்த மகிமைக்கு என்று அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அந்த மகிமையை வெளிப்படுத்தும்படி ஏற்படுத்தப்பட்டவர்களா இருக்கிறோம். அதுதான் ரோமர் 8:30 படிக்கும் போது, எவர்கள் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம் ஒவ்வொருவரையும் முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஸோ இந்த மகிமையை நாம் பாதுகாத்து கொண்டு ஜீவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நட்சத்திரங்கள் என்று சொல்லும் போது மகிமை உடையதாக இருக்கிறது. இந்த மகிமை எப்படி உண்டாகிறது? ரோமர் 8:17 வாசிக்குமோ அதே அதிகாரத்துல, கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லப்படும். கிறிஸ்து அவரோடு கூட நாம் பாடுபடும் போது அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த மகிமையினால் தேவன் நம்மை நிரப்புகிறார். அதனால்தான் 18ஆம் வசனத்துல சொல்லும் போது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று படிக்கிறோம். ஸோ இந்த கிறிஸ்துவிற்காக படுகிற பாடுகள் நமக்கு மகிமையாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்னதை போல அந்த நட்சத்திரங்கள் எரிந்து அதுக்கு பாடுபடும் போது, அது அந்த வேதனை பாடுகளை அதை அனுபவிக்கும் போது அது மகிமையாக மற்றவர்கள் காணப்படும். அது போல நாம் கிறிஸ்துவுக்காக பாடுபடும் போது மகிமையாக மற்றவர்கள் காணப்படுவோம். நான்காவதாக இந்த நட்சத்திரோடைய தன்மைகளை குறித்து படிக்கும் போது, யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, யோபு 22:12 படிக்கும்போது, தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ, நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாக இருக்கிறது என்று சொல்லும். நட்சத்திரங்கள் என்று சொல்லும் போது எவ்வளவு உயரமாக இருக்கிறது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா கூட அந்த கண்டுபிடிப்பு சரியானதாக இருப்பதில்லை. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான உயரங்களில் காணப்படுகிறார். தோராயமான கணக்கு தான் சொல்லுகிறார். ஆகவே நட்சத்திரங்கள் உயரம், அது உயரமா இருக்கிறனால தான் அதோடைய அளவு நமக்கு தெரிகிறது இல்லை, அதோடைய பிரகாசம் நமக்கு தெரிகிறது இல்லை. ஏதோ சின்னதா புள்ளி போல பார்த்து அதை நம்ம பெருசா யோசிக்கிறது கூட கிடையாது. பிரியமானவர்களே, நட்சத்திரங்கள் மிக உயரமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவைகள். நட்சத்திரங்கள் மிக உயரமா இருக்கும்படி அவைகள் முன்குறிக்கப்பட்டவைகள். ஆகவேதான் கிறிஸ்துவினுடைய ஜீவியத்தை குறித்து கூட படிக்கும் போது, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமா இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் என்று கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுறார். வானங்களில் உயர்ந்தவராய் இருக்கிறார். ஸோ கிறிஸ்துவினுடைய ஜீவியம், அவருடைய வாழ்க்கை உயர்ந்த ஒரு அனுபவத்தில் இருந்தது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் எம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அப்படின்னு வாசிக்கிறோம். எல்லா வல்லமைகள் நாமங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவின் ஜீவியத்தை, கிறிஸ்துவை தேவன் உயர்த்தினார். பிதாவானவர் உயர்த்தினார். அவருடைய ஜீவியம் உயர்ந்த ஒரு அனுபவம் ஆகிறது. அதை ஒருவராலும் அதனால்தான் அவருடைய உயர்ந்த அந்த ஜீவியத்தை எத்தனையோ பேர் முயற்சி செய்து கெடுக்க பார்த்தாலும், அதை அவருடைய தீட்டுப்படுத்த பார்த்தாலும், அவர் அசுஷிப்படுத்த பார்த்தாலும் அவர் அதுல ஒன்றும் ஆகலை. ஏன்னா அவர் ஜீவியம் உயர்ந்த ஜீவியம். உயர்ந்த அனுபவத்தில் ஜீவித்தார். பிரியமானவர்களே, நாம் கூட அவ்விதமாக உயர்ந்த ஜீவியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார் என்று படிக்கும். ஸோ நம்ம தாழ்மையா ஜீவிக்கும் போது தேவன் நம்ம உயர்ந்து ஜீவிக்கும்படி, உயரமான அனுபவத்தில் ஜீவிக்கும்படி உதவி செய்கிறார். அவர் நம்மை உயர்த்துகிறார். நாம உயர்த்தணும் அவசியம் இல்லை, நாம நம்ம மேன்மைப்படுத்திக்கணும் அவசியம் இல்லை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று படிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய கரத்துக்குள்ள நம்மை தாழ்த்தி நாம் அடங்கி இருந்தால்
தேவன் நம்ம உயர்த்துகிற தேவனாக, நம்ம மகிமைப்படுத்துகிற தேவனாக, நம்ம பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நட்சத்திரங்களின் உயரத்தை பாருங்கள், எவ்வளவு விசேஷமான ஒன்றா இருக்கு. அப்ப ஆகவே கிறிஸ்துவ ஜீவியம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவருடைய ஜீவியம் கூட ஒரு உயர்ந்த ஜீவியமாக இருக்கிறது. பூமிக்குரியவர்களைப் போல நாம் தாழ்வான ஜீவியம் செய்து கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த நட்சத்திரத்தை குறித்து நாம் படிக்கும் போது கடைசியாக அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் தன்மை இருக்கிறதாக, இல்லாட்ட அனுபவம் இருக்கா படிக்கிறோம். மத்திய சுவிசேஷம் 2 அதிகாரம் 9 வாசிக்கும் போது, மத்திய 2:9, 10, 2 வசனங்களை படிக்கும் போது, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையிலே, இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று படிக்கிறோம். இங்க பார்க்கும்போது நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்தி கொண்டு சென்றது. இல்லாவிட்டா இன்னும் புரியுற மாதிரி சொன்னோம், இயேசு இருந்த இடத்துக்கு அவர்களை வழி நடத்தினது. நட்சத்திரத்திற்கென்று ஒரு விசேஷமான அனுபவம், ஒரு வழிகாட்டியாக, ஒரு வழி நடத்தக்கூடியதான ஒரு அனுபவம் அதுல. ஆகவே பிரியமான இயேசுவும் கூட அப்படித்தான் ஜீவித்தார். அவர் நட்சத்திரமாக இந்த பூமிக்கு வந்தவர் பிதாவின் இடத்தில் அநேகரை வழிநடத்தினார். அதான் சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். ஸோ பிதா அவர் தன்னிடத்துல யாரையும் வழிநடத்தி கொள்ளல. தனக்கு தனக்கு சீஷர்களையோ இல்லை தனக்கு மற்றவர்களை சம்பாதிக்க பிரயாசப்படல. ஒவ்வொருவரையும் பிதாவின் இடத்தில் சேர்க்கிறவராக இருந்தார். பிதாவின் இடத்துல போய் சேர்க்கக்கூடியவராய், பிதாவினுடைய வலது பார்சத்துல போய் நீங்க உட்கார வேணும், அதுக்கு நான் அருள் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பிதாவின் இடத்துல சேர்க்கிற ஒரு வழிகாட்டியாக நட்சத்திரமாக அவர் இருந்தார். ஸோ இயேசுவின் இடத்திலே ஒரு நட்சத்திரம் அன்றைக்கு அந்த சாஸ்திரிகளை, அந்த ஞானிகளை வழி நடத்தினது. அதுபோல நாம் கூட நட்சத்திரங்களா இருக்கிறோம்னு சொன்னா, நாமும் மற்றவர்களை கர்த்தருக்கு நேராக, இல்லாட்ட இயேசுவுக்கு நேராக வழி நடத்தக்கூடிய அந்த அனுபவம் காணப்பட வேண்டும். எபிரேயர்ல 13 அதிகாரம் 7 வசனத்திலே வாசிக்கும் போது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து என்று சொல்லப்படுறது. ஸோ நடத்தினவர்கள் அங்க இயேசுவின் இடத்துல ஒரு குரூப் நடத்துறாங்க. ஸோ அந்த நடத்துறவர்களை நினைச்சு அப்படியே அந்த இயேசு இடத்துல போய் சேரவேன், இயேசுவின் இடத்துல போய் சேரவேன். ஆகவே இந்த பூமியில கூட நடத்துறதற்காக நமக்கு என்று பலரை கத்து தந்திருக்கிறார். அந்தந்த சபையில அந்தந்த இடத்துல ஒரு ஒரு ஊழியக்காரர்களை வைத்து தேவன் சபையை நடத்துகிறார், நம்முடைய ஜனங்களை நடத்துகிறார். இயேசுவின் இடத்துல இந்த ரட்சிப்புக்குள்ள நடத்தப்படுறதுக்கு யாரோ ஒரு மூலமாய் கத்த நடத்துறார். ஆகவே நாம் கூட அப்படிப்பட்டதான மற்றவர்களை கிறிஸ்துவின் இடத்துல வழி நடத்தக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனம் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த நட்சத்திரங்களுக்கு விரோதமாக தான் பலவிதமான போராட்டங்களை பிசாசானவன் அனுப்பி கொண்டே இருக்கிறான். என்னென்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசனம் 14 அதிகாரம் 13 வாசிக்கும் போது, 14 அதிகாரம் 13 சொல்லுகிறது, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இங்க அந்த விழுந்து போன தூதர்களின் ஆவி, அந்த சத்ருவின் வல்லமைகள், அந்த பிசாசின் வல்லமைகள் சொல்லுகிறது, நான் நட்சத்திரங்களுக்கு மேல என் சிங்காசனத்தை யாரெல்லாம் நட்சத்திரங்களாக இருக்க போறாங்களோ, பிரகாசிக்க போறாங்களோ, உயர்ந்து ஜீவிக்க போறாங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு நேராக மற்றவங்களை வழிநடத்துகிறவங்களா இருக்கிறாங்களோ, கிறிஸ்துவின் மகிமை உடையவர்களா இருக்கிறாங்களோ, இவங்களுக்கு விரோதமாக தான் பிசாசின் வல்லமை போராடு. அவங்களுக்கு மேல நான் என் கூட்ட கட்டுவேன், அவங்களுக்கு மேல என் சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்றான் பிசாஸ். பாருங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு மேல விரோதமா தான் பிசாசின் வல்லமைகள் கிரியை செய்கிறது. எல்லாருக்கிட்டையும் கிரியை செய்கிறது இல்ல. நம்ம கூட மற்றவங்களை பார்த்து பராமப்படுறோம். ஏன்னா அவங்களும் கிறிஸ்தவங்க தானே, அவங்களும் சபைக்கு வராங்களே, அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு போராட்டம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி பொறாமைப்படுறோம், யோசிக்கிறோம். பிரியமானவர்கள், நல்லா தெரிந்து கொள்ள வேணும், எல்லாருக்கும் மேல பிசாசானவன் கிரியை செய்யறதில்ல. நட்சத்திரங்களா இருக்கிறவர்களுக்கு மேலதான் அவனுடைய சிங்காசனத்தை போடணும், அவங்களுக்கு மேல கூட்ட கட்டணும், அவங்களுக்கு மேல வாசம் செய்யணும், தங்கணும், கிரியை செய்யணும் என்று சத்ருவானவன் நினைக்கிறான். ஆகவேதான் வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 4 கூட வாசிக்கும் போது, அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவையில் பூமியில் விழத்தள்ளிற்று என்று படிக்கிறோம். வானத்தின் நட்சத்திரங்களில் ஒரு பங்கை விழத்தள்ளுகிறது. வானத்துல நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறவர்கள், வானத்து நட்சத்திரங்களைப் போல உயர்ந்திருக்கிறவர்கள், வானத்து நட்சத்திரங்களைப் போல மகிமையாய் காணப்படுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை அங்க வசனம் தெளிவா சொல்லி பூமியில் விழத்தள்ளவேன். அப்ப வானமண்டலத்துல இருந்து கிரியை செய்யக்கூடியவர்களை பூமிக்குரியவர்களாய் மாற்றுகிறது. பூமியில விழ தள்ளிடுதுன்னா அதோட அர்த்தம்
பூமிக்குரிய சிந்தனை உள்ளவர்களாய், பூமிக்குரிய எண்ணங்கள் உள்ளவர்களாய், பூமிக்காக ஓடக்கூடியவர்களாய், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக பிரயாசப்படுகிறவர்களாய் மாற்றிவிடு. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் மாறிக்கொண்டிருக்கிற கடைசி காலங்களில். ஒரு காலத்துல பரலோகத்துக்காக ஆத்துமாக்களை சேர்த்தவங்க இன்னைக்கு அவங்க சபைக்காக, அவங்க பூமிக்குரிய தேவைகளுக்காக, அவங்க சபை வளர்ச்சிக்காக, சபையை கட்டுவதற்காக ஆத்துமாக்கள் கேதர் பண்றாங்க. அதுக்காக இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பலருடைய ஊழியங்கள் கூட பூமிக்குரிய ஊழியமா மாறுவது காரணம் அதுதான். வானத்தில் கிரியை செய்த நட்சத்திரங்களில் ஒரு பங்கு பூமியில் விழத்தளிற்று. இன்னைக்கு அநேகருடைய பிரசங்கங்கள், அநேகருடைய ஜெபங்கள், கூட்டங்கள் வைப்பதுக்கெல்லாம் நோக்கம் பூமிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய தேவை, பூமிக்குரிய ஆலயம், பூமிக்குரிய காரியங்கள் செய்வதற்காக இன்னைக்கு அதுக்கே ஓடக்கூடிய ஜீவம் அது. ஸோ நல்லா விலை கொள்ள வேணும். காரணம் இவங்கெல்லாம் சத்ருவினால் தள்ளப்பட்ட அனுபவம். ஆகவே நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறவர்களை பிசாசானவன் இன்னைக்கு விழத்தள்ளி பூமிக்கு ஓடுறான். பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஓடக்கூடியவர்களாய் மாற்றி விடுகிறது. ஆகவே பிரியமானே, வேதம் சொல்லுகிறதை போல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல போல் சொல்றார், நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்கிறார். பாருங்க எவ்வளவு தெளிவாக இங்க பவுல் சொல்லுகிறார். நான் வீணா ஓடலை, வீணா பிரயாசப்படலை. கிறிஸ்துவின் நாளில எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி வர்றதுக்காக ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல, நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் சுடர்களை போல, அந்த நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கும்படி அழைக்கப்பட்ட நாம் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் இந்த மாறுபாடான சந்தி நடுவில் மாசற்ற பிள்ளைகளா இருக்க வேணும். அப்படி நம்முடைய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்கிறது மட்டுமல்ல, எதை செய்தாலும் முறுமுறுப்புக்கும் தர்க்கிப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும். அப்படிப்பட்டதான அனுபவத்துல நாம் ஜீவிக்கும் போதுதான் நம்முடைய பிரகாசத்தை, நம்முடைய மகிமையை, நம்முடைய உயரத்தை, கிறிஸ்துவினிடத்தில் வழி காட்டுகிற அந்த அனுபவத்தை எல்லாம் நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். ஆகவே இப்படிப்பட்டதான அந்த சிந்தையோடு கூட நாம் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது அப்படிப்பட்டதான் நட்சத்திரம் போல, அந்த சுடரை போல வெளிப்பட்டார். அவர் அந்த அனுபவங்களை இழந்து போகாமல் தன்னை பாதுகாத்து கொண்டார். கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் அந்த நட்சத்திரங்களை போல நாமும் ஜீவிக்க வேணும். இழந்து போய் விடக்கூடாது. கடைசி வரைக்கும் பிரகாசிக்க வேணும், மகிமையை வெளிப்படுத்த வேணும். எத்தனையோ ஜனங்கள் இருளில் இருக்கிறாங்க. இருளில் நாம் பிரகாசத்தை பிரகாசிக்க பண்ண வேணும். அநேக ஜனங்களை இயேசுவின் இடத்துல வழிநடத்தக்கூடியவர்களாய் மாற வேணும். அதே சமயம் நம்முடைய ஜீவியம் உயர்ந்த ஜீவியமா இருக்கவே, நம்முடைய உயரம் ஒரு உன்னதமான ஜீவியம் செய்கிறவர்களாய் காணப்படவே. ஆகவேதான் தேவன் நம்ம நட்சத்திரமா இருக்கும்படி, அந்த சுடரா இருக்கும்படி, அந்த தாரகையா இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே ஒரு விஷயம் கூட அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமாக. தாரகையாய் விளங்கிட பாரில் என்னை நடத்திட யாரும் இல்லா என்னை தேடி அன்னையே நீர் ஆதரித்தீர் என்று சொல்லி நாம் பாடி கர்த்தருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். பிரியமானே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக, ஒரு முறை கூட நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் அந்த பாடலானது விதமாய் சொல்லுகிறது, தாரகையாய் நான் விளங்கும்படி, அந்த நட்சத்திரமாய் நான் விளங்கும்படி ஆண்டவரே என்னை இந்த மண்ணில் வேறு பிரித்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். இந்த மண்ணில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் வேறு பிரித்திருக்கிறாராம். ஆகவே அந்த அனுபவத்தை விசுவாசித்து, அந்த அனுபவத்தை வாஞ்சித்து, ஒரு முறை கூட இந்த கூட்டத்தின் கடைசி பகுதியாக நாம் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாரகையா விளங்கிடவோ பாரில் என்னை நடத்திடவோ, தாரகையாய் விளங்கிடவோ பாரில் என்னை நடத்திடவோ, யாருமில்லா என்னை தேடி அண்ணலே ஆதரித்தீர், யாருமில்லா என்னை தேடி அண்ணலே ஆதரித்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புத பாலகனே இயேசுவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புத
ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். அன்பும் இரக்கமும் நல்ல தகப்பனே, நம்முடைய அருமையான சமூகத்துக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளே கேட்டதான் நம்முடைய பிள்ளைகளை கூட கத்தாவே இந்த நாளிலும் இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தாரகையாக நட்சத்திரங்களாக ஜீவிக்க முடிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து நட்சத்திரமாக இந்த பூமியில் உதித்தார். ஆண்டவரே, இருளில் உள்ள ஜனங்கள் மத்தியில் பிரகாசித்தார். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஒரு உயர்ந்த ஜீவியத்தை செய்தார். அநேகரை தேவன் பக்கமாக, பிதாவின் பக்கமாக இழுத்து கொண்டு செல்லக்கூடிய வழிகாட்டுகிற நட்சத்திரமாய் காணப்பட்டு, அதுபோல ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவர் அப்படி இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவாமி, இந்த செய்தி கேட்கிறதான ஒவ்வொருவரும் கூட அவ்விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நட்சத்திரங்களாக, ஆண்டவரே, சுடர்களை போல இந்த இருள் நிறைந்த ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத இந்த ராக்காலத்துல நாங்களும் கத்தாவே எங்களுடைய பிரகாசத்தை பிரகாசிக்க பண்ண கத்தாவே உங்களுடைய கரத்துல போடுது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்கப்பட கத்துறது விஷயம் முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதாவே ஆண்டவரே, நாங்கள் உயர்ந்து இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உயரத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவேன். எங்களுடைய மேன்மை மகிமையை பாதுகாத்துக் கொள்ளவேன். கிறிஸ்துவின் பக்கமாக மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய நட்சத்திரங்களாய் நாங்கள் ஜீவிக்கும்படி ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எங்களுடைய வெளிச்சம் குறைந்து விடக்கூடாது. எங்களுடைய கத்தாவே விளக்கு அணைந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பிரகாசித்து கிறிஸ்து வெளிப்படும் போது நம்மை சந்திக்க ஒவ்வொரு ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.